யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். லைவ்ல எங்களோடு கூட இணைந்திருக்கிறவங்களுக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் கூட நம்ம பாடின பாடலை போல நம்ம என்ன செய்ய போறோம் தெரியுமா? இயேசுவின் நாமத்தை நம்ம சுதந்தரித்து கொள்ள போகிறோம். ஹல்லேலூயா! இயேசுவின் நாமத்தை நம்ம என்ன செய்து கொள்ள போகிறோம்? சுதந்தரித்து கொள்ள போகிறோம். அந்த வல்லமையின் நிமித்தம் சில விடுதலைகளை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா! முதலாவது நம்ம பார்க்க போகிறோம். சில வசனங்களை வாசிச்சுட்டு நம்ம நேற்றைய போல ஜெபிக்க போகிறோம். முதலாவது, பயத்தின் ஆவியை கர்த்தர் என்னிடத்திலிருந்து விளக்க போகிறார். இன்றைக்கு நம்ம இந்த குடும்ப வாழ்க்கையில இருக்கும் பொழுது, இந்த உலகத்துல நம்ம பயணித்து கொண்டிருக்கும் பொழுது எத்தனை பேருக்கு பயமா இருக்குது? எவ்வளோ பயமா இருக்குது இல்ல? என்ன செய்ய போறேன், எப்படி நான் நடக்க போறேன்? அந்த வாலிப பிள்ளைகளுக்கு அந்த கல்யாணத்தை குறிச்ச ஒரு பயம். என்னுடைய கணவர் எப்படி இருப்பாங்க, நான் போகிற குடும்பம் எப்படி இருக்கும், என்னை எப்படி நடத்துவாங்க, அதே மாதிரி வரப்போகிற பெண் எப்படி இருப்பா, நம்ம குடும்பத்துக்கு ஏற்றதை போல இருப்பாளா அப்படின்னு சொல்லி வாலிப பிள்ளைகளுக்கு ஒரு கவலை. அதே இது மற்ற நேரத்துல பாருங்க, வேலை கிடைக்கலன்னா பயங்கர கவலை. வீட்டுல எல்லாரும் ஏசுவாங்க, வீட்டுல எல்லாரும் திட்டுவாங்க. அப்போ ஒரு பெரிய பயம், என்னுடைய ஃபியூச்சர் என்ன ஆகும்? இவ்வளோ அப்பா கஷ்டப்பட்டு நம்மளை படிக்க வச்சாங்களே, இவ்வளோ கஷ்டப்பட்டு நமக்கு பணம் செலவு பண்ணாங்களே, நான் இப்படி உட்கார்ந்து கொண்டு இருக்கிறேனே, ஐயோ நான் என்ன செய்ய போறேன்னு ஃபியூச்சரை குறிச்சு கவலைகள். சில வியாதிகள் வரும் பொழுது, ஒரு காய்ச்சல் வந்தாலே நம்மளால என்ன பண்ண முடியாது? எழுந்து அன்னைக்கு வேலைக்கு போக முடியாது. அப்போ சில காரியங்கள் நம்மளுடைய தேகத்துல நடக்கும் பொழுது, அப்போ பாருங்க ஒரு பயம் வருது. ஐயோ நான் படுத்த படுக்கையா ஆயிட்டேன்னா என்னுடைய குடும்பத்துக்கு யார் காப்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பயங்களை பிசாசு கொண்டு வந்து கொண்டு இருக்கிறான். ஆனா அப்படிப்பட்ட பயத்தை நம்ம இயேசுவின் நாமத்தை சொல்லி இன்றைக்கு விளக்க போகிறோம். எல்லா பயத்தையும் நம்ம என்ன செய்ய போகிறோம் தெரியுமா? அவரிடத்துல கொடுத்துட்டு அவருடைய பலத்தை நம்ம எடுத்துக்கொள்ள போகிறோம். ஹல்லேலூயா! இந்த பயத்தின் ஆவி இன்றைக்கு உங்களை விட்டு நீங்க போகிறது. பயம் இருக்கதான் செய்யும். உலகத்துல உனக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று கர்த்தர் சொன்னார். இன்றைக்கு அந்த திடத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார், அந்த பலத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். இந்த எல்லா பயத்தையும் நம்ம என்ன செய்ய போகிறோம்? மேற்கொள்ள போகிறோம். இந்த பயம் இனி என்னிடத்துல இருக்காது, இனி இந்த பயம் குடும்பத்துல இருக்காது. பயம் வரும் தான், ஆனா அதை மேற்கொள்ள கர்த்தர் எனக்கு பலத்தை கட்டளையிட போகிறார். ஹல்லேலூயா! ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? ஏசாயா 44 அதிகாரம் 3 வசனம். ஏசாயா 44:3. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் 44:3. ஏசாயா, உன்னை உண்டாக்கினவரும், 2வது வசனம், உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யெஷுரனே, பயப்படாதே. நான் தெரிந்து கொண்ட யெஷுரனே, நீ பயப்படாதே. உங்க பேரை சொல்லி அந்த இடத்துல சொல்லுங்க. நான் தெரிந்து கொண்ட ஷெர்லே, நீ பயப்படாத. எதுக்கு பயப்படுறீங்க? தாயின் கர்ப்பத்துல அந்த தாய்க்கு நீங்க எப்படி உருவானீங்கன்னு தெரியாது, தகப்பனுக்கு நீங்க எப்படி உருவானீங்கன்னு தெரியாது. அந்த ஒவ்வொரு அணுக்களும் பாருங்க நேர்த்தியாய் அதை ஒன்று ஒட்டி கொண்டு சேர்ந்து அழகாய் அவர் கொடுத்தாரே. உங்களை உருவாக்கி இந்த இடத்துல உட்கார வைத்திருக்கிறாரே, நம்மளை இந்த பூமியில நடக்க வைத்திருக்கிறாரே. அந்த நேர்த்தியாய் நடத்தின தகப்பன் சொல்றாரு, என்ன சொல்றாரு? நான் தெரிந்து கொண்ட யெஷுரனே, நீ பயப்படாதே. இன்றைக்கு உங்களை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார், நான் தெரிந்து கொண்ட மகளே, நான் தெரிந்து கொண்ட மகனே, நீ பயப்படாத. எதற்காக கலங்குற? என்ன துக்கம் உன்னைய அதற்கு மேலாக கொண்டு போயிருச்சு? அவருடைய அன்பு பெரியது, அவருடைய பிரசன்னம் பெரியது, அவர் பெரியவர். அதற்கு மேலாக இந்த பயத்துக்கு நம்மளுடைய வாழ்க்கையில இடம் கிடையாது. காரியங்கள் மாறுதலா போலாம், சூழ்நிலைகள் நீங்க நினைச்ச மாதிரி நடக்காம இருக்கலாம், நினைச்ச காரியம் தட்டுப்பட்டு கொண்டு இருக்கலாம், இன்னும் வெயிட்டிங்லே நான் இருக்கலேன்னு நீங்க சொல்லலாம். ஆனா அதை குறித்து நீங்க என்ன செய்ய போகிறதில்ல, இன்றைக்கு பயப்பட போகிறதில்லை. ஹல்லேலூயா! அடுத்த ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 41, ஏசாயா 41:10 வசனத்தை பாருங்களேன். ஏசாயா 41:10. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன்.
ஆமென். அவருடைய வலது கரத்தினால் என்னை தாங்க போகிறார். அவருடைய உள்ளங்கையில நான் வரையப்பட்டு இருக்கிறேன். அந்த கையால் அவர் என்ன செய்ய போகிறார்? என்னை தாங்க போகிறார். தாய் உங்களை விட்டுட்டு போயிருக்கலாம், தகப்பன் உங்களை விட்டுட்டு போயிருக்கலாம். நம்ம ஸ்கூலுக்கு போகும்போது, வேலைக்கு போகும்பொழுது அவங்களால கூட வர முடியாதே. ஆனா பயப்படாதீங்க, அவர் உங்களை உள்ளங்கைகளில் வைத்து அவர் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். அவருடைய கண்கள் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறது. ஒரு செகண்ட் கூட நீங்க அவருடைய பிரசன்னத்துல இருந்து விலகிறவர்களா இருக்க மாட்டீங்க. ஹalleluya. இன்றைக்கு இந்த பயத்தை நம்ம எடுத்து போட போகிறோம். ஹalleluya. ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 1 யோவான் 4:18. அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனையுள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. பயம் என்ன பண்ணுது? நம்மளை ஆட்கொண்டு கொண்டு இருக்கிறது. ஆனா வசனம் சொல்லுது பூரண அன்பு பயத்தை தள்ளுமா. அப்போ உங்களிடத்துல கர்த்தருடைய பூரண அன்பு இருக்கும் பொழுது அந்த இடத்துல என்ன இருக்கக்கூடாது? பயத்து நாவி இருக்கக்கூடாது. பயத்து நாவி அங்க நிலைத்து இருக்கக்கூடாது. நம்மளிடத்துல பயம் இருக்குது அப்படின்னா அவருடைய அன்பை நான் இன்னும் புரிந்து கொள்ளல, அவருடைய அன்பை நான் இன்னும் ருசி பார்க்கல, ஃபுல்லா நான் என்ன பண்ணல, அவரை நான் சுதந்திரித்து கொள்ளல அப்படின்னு தானே சொல்ல முடியும். இந்த வசனம் சொல்லுது அன்பு, அவருடைய பூரண அன்பு உங்களுக்குள்ளாக நிரப்பப்படும் பொழுது அந்த பயங்கள் தள்ளப்படும். ஹalleluya. எல்லா பயங்களும் சின்ன பயமா இருக்கலாம், பெரிய ஃபியூச்சரை குறிச்ச பயமா இருக்கலாம். எல்லா பயத்தையும் அவருடைய பூரண அன்பு, இயேசுவே நீங்க சொல்லுங்க, அவருடைய பூரண அன்பு உங்களுடைய எல்லா பயத்தையும் நீக்கி போடுகிறதா இருக்கிறது. ஹalleluya. சிலர் தன்னிடத்துல இருந்த பழைய சுபாவங்கள், பழைய பாவங்கள், ஐயோ நான் இப்படிலாம் செஞ்சிருக்கிறேனே, இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நான் ஈடுபட்டிருந்தேனே, இயேசுனுடைய அன்பு எனக்கு கிடைக்குமா? இயேசு என்னை நேசிப்பாரா? அவருடைய பார்வையில நான் பரிசுத்தவளா இருக்க முடியுமா அப்படின்னு நினைத்து கொண்டு இருக்கலாம். என்னுடைய பேக்ரவுண்ட் வேற மாதிரி அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா இன்றைக்கு அந்த பயத்தை தூக்கி போட்டுருங்க. நீங்க எப்படிப்பட்ட இடத்துல இருந்து வந்தாலும், எந்த காரியத்தை நீங்க செய்திருந்தாலும், உங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டு இருக்கிறார், அழைத்து இருக்கிறார், அவர் உங்களை முன் குறித்திருக்கிறார். அதனாலதான் நம்ம இன்றைக்கு பாருங்க இந்த இடத்துல இருக்கிறோம். அவர் என்னை நேசிப்பாரா அப்படின்னு இன்றைக்கு நீங்க கேட்டு உங்க இருதயத்துல என்னை ஆண்டவர் நேசிக்கிறாரா, அவர் என்னை லவ் பண்றாரா அப்படின்னு நீங்க கேட்டுக்கொண்டிருக்கலாம். இன்றைக்கு அதனுடைய பதில் அவர் உங்களை நேசிக்கிறார். அவர் உங்களை எப்பொழுதுமே நேசித்து கொண்டு இருக்கிறார். ஆதி முதல் அவர் உங்கள் மேல் பிரியமா இருக்கிறார். நம்ம தான் அந்த அன்பை விட்டு என்ன பண்ணியிருக்கிறோம்? விலகி போய் கொண்டிருக்கிறோம், புறம்பே தள்ளப்பட்டு இருக்கிறோம். இன்றைக்கு அந்த அன்பை நம்ம சுதந்திரித்து கொள்ள போகிறோம். இயேசுவின் நாமத்தை சொல்லி அந்த பயத்தின் ஆவிகளை நம்ம நீக்க போகிறோம். ஹalleluya. ஜெபிக்கலாமா? நம்ம இந்த பயத்தின் ஆவி இனி நம்ம குடும்பத்துல இருக்கக்கூடாது. கண்களை மூடி கைகளை உயர்த்தி எனக்கு ஜெபிக்க தெரியல அப்படின்னா ஸ்தோத்திரம் மட்டும் சொல்லுங்க. இயேசுவே நீங்க கூப்பிடுங்க. நல்ல தகப்பனே, அப்பா இந்த பயத்தின் ஆவி எந்தெந்த கூடாரத்துல இருக்கிறதோ, எந்தெந்த பிள்ளைகள் மத்தியில இருக்கிறதோ, நான் என்ன செய்ய போறேன்? என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்குதே, நான் என்ன செய்ய போறேன்? நான் எப்படி நடப்பேன்? எனக்கு தெரியலையே. அப்பா ஃபியூச்சரை கொடுத்த பயங்கள் இயேசுவின் நாமத்துல அப்பா உம்முடைய வல்லமையை முன்னிட்டு நாங்க பேசுகிறோம் ராஜா. அப்பா எங்களுடைய ஜெபங்களை நீர் கேட்கிறவரே, இந்த பயத்தை நீர் நீக்கி போடுங்க. உம்முடைய பரிபூரண அன்பு, உம்முடைய பூரண அன்பால் நாங்க நிறைந்திருக்கும் பொழுது இந்த பயத்தை தள்ளுகிறதற்கு நீர் கிருபை பாராட்ட போறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. பயத்தின் ஆவி, பிசாசு கொண்டு வருகிற திட்டங்கள், மற்ற மனிதர்களால் கேள்விப்படுகிற காரியங்கள் எங்களுடைய இருதயத்தை கலங்காமலும் பயப்படாமலும் இருக்க வைப்பதாக ராஜா. அப்ப உங்களுடைய பரிபூரண அன்பு எங்களை பூரணப்படுத்துவதாக, பரிசுத்தப்படுத்துவதாக எங்களுடைய இருதயத்துல நீர் நிரம்பி இருக்கணும் ராஜா. இயேசுவேன்னு நீங்க சொல்லி கூப்பிடுங்க. உங்களுடைய பயத்தை அவர் போக்கிடுவாரு. இயேசுவே நீங்க சொல்லுங்க. எல்லா பயத்தின் ஆவியும், சோர்வின் ஆவியும், கலக்கத்தின் ஆவியும் இன்றைக்கு உங்களிடத்துல இருந்து புறப்பட்டு போகும். இயேசுவே அப்பா, இன்றைக்கு ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் வேண்டி கேட்டுக்கொள்ளுகிறோம், கெஞ்சி கேட்டுக்கொள்ளுகிறோம் அப்பா. பயத்தை நீக்கி போடுங்க. அந்த இருதயத்துல ஒரு புத்துணர்ச்சியை கொடுங்க, இருதயத்துல ஒரு திட நம்பிக்கையை கொடுங்க, ஒரு பலத்தை நீர் கட்டளையிடுவீராக
ராஜா, அப்பா உம்முடைய வல்லமையை கொண்டு நாங்க நடக்க போகிறோம். அப்பா உம்மையே நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாய் அமர்ந்திருக்கிறோம். அப்பா இந்த பயம் இனி எங்களை ஆட்கொள்ள கூடாது, இந்த திகில் இனி எங்களை மேற்கொள்ள கூடாது. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அடுத்த காரியம் பாருங்க, கவலையை இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலிருந்து இயேசுவின் நாமத்தை சொல்லி நம்ம விளக்க போகிறோம். கவலை வந்தா பயம் இருக்கும், அப்படிதானே? யாரெல்லாம் கவலைப்படாம இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா யாருமே சொல்ல முடியாது. காலையில் எந்திரிச்சதுலேருந்து ஏதாவது ஒரு கவலை இருக்கும். அட்லீஸ்ட் என்ன சமைக்க போகிறோம், என்ன சமைக்கிறது அப்படின்னு திடீர்னு கவலை வந்துடும். ஐயோ நேற்று இந்த குழம்பு தானே வச்சோம், நேற்று இந்த காய் தானே வச்சோம், என்னடா சமைக்கிறது அப்படின்னு சின்ன சின்ன காரியத்திலேருந்து பெரிய பெரிய காரியம் வரைக்கும் கவலைகள் நம்மளை மேற்கொண்டு கொண்டு இருக்கிறது. இப்பொழுது இந்த கவலைகளை இயேசுவின் நாமத்தை சொல்லும் பொழுது நம்ம அதை மேற்கொள்ள போகிறோம். சில மனிதர்களை நீங்கள் பார்க்கும் பொழுது நிறைய பிரச்சனைக்குள்ளாக போய் கொண்டு இருப்பாங்க. உங்களுக்கு அவர்களுடைய பிரச்சனை தெரியும், ஆனால் அவங்க மூஞ்சில பார்த்தீங்கன்னா எப்படி இருப்பாங்க? சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவர்களை பார்த்தா ஒரு பாசிட்டிவாக இருக்கும். அவர்களிடத்துல நீங்கள் கேட்கும் பொழுது அவங்க சொல்லுவாங்க, இயேசுவின் இடத்துல நான் சொல்லிட்டேன், என்னுடைய கஷ்டத்தை அவரிடத்துல சொல்லிட்டேன், என்னுடைய கவலைகளை அவரிடத்துல சொல்லிட்டேன், அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். அப்போது இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் கவலைகள் இருக்கும் பொழுது நம்ம சிரிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய ஒரு சாட்சி தெரியுமா? உங்களை சுற்றி இருக்கிறவர்களுக்கு அது எவ்வளோ பெரிய சாட்சி தெரியுமா? உங்களுடைய குடும்பத்தினர் ஆச்சரியமா பார்ப்பாங்க, இப்போதானே இந்த பிரச்சனை இந்த வீட்டில் நடந்துச்சு, இந்த பிள்ளை என்ன சிரிச்சுக்கிட்டு இருக்காளே, இந்த பையன் என்ன சிரிச்சிட்டு இருக்கானே, எப்படி சிரிக்க முடியும், நம்ம அந்த பிரச்சனையில் இருக்கும்போது எப்படி சிரிக்க முடியும் அப்படின்னு உங்களிடத்துல கேட்பாங்க. அப்போ நீங்கள் சொல்லுங்க, இயேசுவின் இடத்துல நான் என் கவலைகளையும் என்னுடைய கண்ணீர்களையும் சொல்லிட்டேன், அவர் என்னுடைய கண்ணீர்களை துருத்தில வைத்து ஒன்றுக்கும் பதில் இல்லாமல் செய்ய போகிறதில்ல, ஒவ்வொரு காரியமும் குறித்த காலத்தில் பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஏன் எனக்கு மட்டும், என்னுடைய வாழ்க்கையில மட்டும் ஏன் இப்படி நடக்குது? சில நேரத்தில் மற்ற மனிதர்களை நம்ம பார்ப்போம், அவங்க வாழ்க்கைலாம் நல்லா இருக்குதே, அவங்களாம் சந்தோஷமா இருக்கிறாங்களே, எனக்கு மட்டும் ஏன் இந்த கவலை? என்னுடைய வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி இருக்கு? என் கணவர் மட்டும் ஏன் இப்படி குடிக்கிறாரு? என் பிள்ளைகள் மட்டும் ஏன் கீழ்ப்படியிற மாட்டேறாங்க? மற்றவர்களை பார்க்கும் பொழுது, என்னுடைய குடும்பத்தினர் உறவினர்களை பார்க்கும் பொழுது நல்லா வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்களே, அவர்கள் மத்தியில நான் இயேசுவின் நாமத்தை சொல்லியும் நான் ஏன் இப்படி இருக்கிறேன்னு சொல்லி அநேக கவலைகள் மத்தியில் நம்ம போய்கொண்டு இருப்போம். பிரியமானவர்களே, கர்த்தர் கைவிட மாட்டார். அவர் உங்களை கைவிடுகிற தேவன் அல்ல. ஒரு நாள் அவர் கைவிட்டதா சரித்திரமே கிடையாது. அவர் உங்களை நடத்துவார். முன்குறித்தவர், அழைத்தவர், உங்களை அழைத்தவர் என்ன பண்ண போறதில்ல, உங்களை கைவிட போறதில்ல. உங்களை ஏந்தி தாங்கி சுமந்து தப்பு வைக்கிற தேவன் உங்களை கைவிட போகிறதே இல்லை. இன்றைக்கு ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? சில காரியங்களை குறித்து நம்ம கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறோம், ஆனால் ஆண்டவருடைய பிரசனத்தில் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி வசனம் நமக்கு சொல்லுகிறது. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். மத்தேயு 6:31. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். கவலைப்படாதிருங்கள்ன்றதுக்கு முன்னாடி 3 காரியத்தை சொல்லியிருக்கிறாங்க. என்னத்தை நான் சாப்பிடுவேன், என்னத்தை நான் குடிப்பேன், என்னதை நான் உடுத்துவேன். இன்றைக்கு காலையில் ட்ரெஸ் எடுத்துகிட்டு போட்டுட்டு வர்றதுக்கு முன்னாடி எத்தனை பேர் கன்ஃபியூஷனில் இருந்தீங்க? இதை நான் போடலதா, இதை நான் போடுறதா, ஐயோ எனக்கு ட்ரெஸ்ஸே இல்லையே. பீரோ ஃபுல்லாக நமக்கு ட்ரெஸ் இருக்கும், சேலையாக இருக்கும், சுடிதாராக இருக்கும், ஆனால் கவலை, ஐயோ நான் என்ன போடுறதுன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி. அப்போது உலக பிரகாரமாய் இருக்கிறவர்கள் மனிதர்கள் இந்த காரியத்தை குறித்து கவலைப்படுவாங்க. இதெல்லாம் இன்னும் எனக்கு கிடைக்கலையே, இன்னும் என்னால் நான் 5 நாளும் பருப்பு குழம்பு தான் சாப்பிட்றேன், கறி சாப்பிட முடியல என்னால் அப்படின்னு சாப்பிட்றத குறித்து அவங்க கவலைப்படுவாங்க. அவர்கள் உடுத்துறதை குறித்து கவலைப்படுவாங்க. இந்த ட்ரெஸ்ஸை ஒரு நாள் நான் சண்டேக்கு போட்டுட்டேனே, ஐயோ எல்லாரும் பார்த்துட்டாங்களே, அடுத்து நான் இந்த ட்ரெஸ்ஸை என்ன பண்ணக்கூடாது, திரும்ப போடக்கூடாது அப்படின்னு சொல்லி கவலைப்படுவாங்க. அப்போது இந்த மாதிரி கவலைகள் உங்களிடத்துல இருந்தால் இன்றைக்கு அதை நீங்கள் நீக்கணும். ஹல்லேலூயா. சாப்பிட்றதை குறித்து அதெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுவார்கள், மற்றவர்கள் அதை குறித்து கவலைப்படுவாங்க. நம்ம அவரை நோக்கி பார்க்கும் பொழுது உங்கள் தேவைகளுக்கு மேலானதை கர்த்தர்
செய்வார். ஹalleluya. நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் மேலான காரியத்தை கர்த்தர் நடத்தி கொடுப்பார். இன்றைக்கு பிள்ளைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸ்க்காக நீங்க உட்கார்ந்து இருக்கலாம். உங்களுக்கு ஒரு 5000 தேவைப்படுறதா ஷார்ட்டேஜா இருந்திருக்கலாம். ஆனா குறித்த காலத்துல கர்த்தர் அதற்கு ஏற்றதை போல அதற்கு மேலாக உங்களுக்கு செய்து கொடுப்பார். ஹாஸ்பிட்டல் பில் கட்ட முடியாம நீங்க அந்த ஹாஸ்பிட்டல்ல நின்று தவித்து கொண்டிருக்கலாம். ஏற்ற நேரத்துல கர்த்தர் அந்த சோர்ஸை உங்களுக்கு கொடுக்க வல்லவர். அந்த கவலையை நீங்க விட்டுருங்க. எப்படி நான் செய்ய போறேன், என்ன நான் செய்ய போறேன், இந்த பாருங்க, இந்த வாழ்க்கையில நான் என்ன செய்ய போறேன்ற கேள்வி உங்களிடத்துல இருக்கக்கூடாது. நான் என்ற கேள்வியை என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. அவர் எனக்காக என்ன செய்ய போகிறார், அவர் எனக்காக என்ன செய்ய போகிறார். இன்றைக்கு நான் எழும்பிட்டேனே, அவர் என்னுடைய தேவைகள் எல்லாம் பார்த்து கொள்வாரே. என்னுடைய இன்னைக்கு காலையில எழும்புனதுல இருந்து நான் நைட்டு தூங்குற வரைக்கும் என்னுடைய குடும்பத்தோட ப்ரொவிஷன்ஸ் எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வாரே என்கிற நம்பிக்கை உங்களிடத்துல இருக்கும் பொழுது, என்கிற விசுவாசம் உங்களிடத்துல இருக்கும் பொழுது, கர்த்தர் உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் நடத்தி கொடுப்பார். ஹalleluya. இன்றைக்கு இந்த கவலைகள் நமக்கு வேண்டாம். குடும்பத்தை குறித்த பாரங்கள் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது கர்த்தர் அதை நடத்தி கொடுப்பார், நேர்த்தியாய் நடத்தி கொடுப்பார். மற்றவர்களுடைய கண்கள் ஆச்சரியப்படுற வண்ணமாய் அவர் என்ன செய்வாரு, நடத்தி கொடுக்க போகிறார். ஹalleluya. ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? 33ஆம் வசனத்தை பாருங்க. மத்தேயு 6:33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமென். கூட கொடுக்கப்படும். குறைவாக கொடுக்கிறவர் அல்ல, அவர் கூட கொடுப்பார். கொஞ்சம் கூட குறைவில்லை. அவரிடத்துல குறைவே நீங்க காண முடியாது. நீங்க இழந்து கூட போயிருக்கலாம், ஆனா அது எல்லாம் ரெட்டிப்பாக குறைவில்லாமல் கொடுக்கிற தேவன் அவர். ஹalleluya. இன்றைக்கு நீங்க அவருடைய ராஜ்யத்தை தேடும் பொழுது அந்த இடத்துல ஒரு வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, நம்ம அவரை நோக்கி பார்க்கும் பொழுதுதான், நம்மளுடைய கண்கள் மேல இருக்கும் பொழுதுதான் இந்த பூமியில உள்ள உங்களை சுற்றியுள்ள காரியங்கள் நேர்த்தியாய் நடக்கும். நம்மளுடைய கண்கள் கீழே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மனுஷர்களே பார்த்துட்டு, நம்மளுடைய காரியங்களே பார்த்துட்டு, வேலையவே பார்த்துட்டு நீங்க இப்படியே சுற்றி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா காரியங்கள் டிலே தான் ஆகும். நம்மளுடைய கண்கள் மேல இருக்கணும். நம்மளுடைய பார்வை பரலோகத்தை நோக்கி இருக்கணும், தேவனை நோக்கி இருக்கணும். நீங்க இயேசுவேன்னு சொன்னா போதும், உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படும். உங்களுடைய தேவைகளை அவர் நேர்த்தியாய் நடத்தி கொடுக்கிற தேவன். ஹalleluya. நம்ம ஜெபிக்கலாமா? இந்த கவலை இன்றைக்கு நம்மளை விட்டு நீங்கி போக போகிறது. எந்தெந்த கவலையின் நிமித்தம் நீங்க வந்திருக்கிறீங்களோ, கண்ணீரோடு வந்திருக்கலாம், எல்லாவற்றையும் அவருடைய பாதத்துல நம்ம வைத்து ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடி கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அப்பா, உம்மை நோக்கி பார்க்கிறோம் ராஜா. எங்களுடைய தேவைகளுக்காக அநேக மக்கள் தேவைகள் சந்திக்கப்படாமல், அப்பா அவங்களுடைய கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படாம அந்த மாதத்தோட வருமானம் அவர்களுக்கு பத்தாம ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்க ராஜா. கைகளை உயர்த்தி எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காக நாங்க மன்றாடுகிறோம் இயேசுவின் நாமத்துல. அப்பா, எல்லா குறைவுகளையும் நீர் நீக்கி போடுவீராக இயேசுவின் நாமத்துல. அந்த குறைவுகள் அந்த கூடாரத்தில் இல்லாமல் போவதாக ராஜா. அப்பா, ரெட்டிப்பான நன்மையை செய்கிற தேவனே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். அப்பா, அப்பா, குறைவுபட்ட இடத்தில் நிறைவை நீர் கட்டளையிடும், பரிபூரணத்தை நீர் கட்டளையிடும். அப்பா, கவலைப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய இருதயத்துல நீர் ஒரு திட நம்பிக்கை கொடுப்பீராக ராஜா. அப்பா, கவலைகள் எங்களை மேற்கொள்வதில்லை. இயேசுவின் நாமத்துல நாங்க சொல்றோம், இயேசுவேன்னு சொல்லுங்க. உங்களுடைய கவலைகளை, இயேசுவே எனக்கு இந்த கவலை இருக்குதுப்பா, இன்றைக்கு உம்முடைய பாதத்துல நான் வைத்து செல்கிறேன் என்று சொல்லுங்க. அவர் அந்த கவலைகளை நேர்த்தியாய் நடத்தி கொடுப்பார், ஒன்றும் குறைவில்லாமல் நடத்தி கொடுப்பார். அப்ப பிள்ளைகளை குறித்த கவலை, குடும்பத்தை குறித்த கவலை, கணவன் மனைவியை குறித்த பாரம் இருதயத்தை இழைக்க பண்ணி கொண்டிருக்கிறது உண்மைதான். ஆனா உம்முடைய பிரசன்னத்துல நாங்க வந்து இருக்கிறோம், உம்முடைய பாதத்துல நாங்க வந்து இருக்கிறோம். எல்லா கவலைகளையும் நீர் நேர்த்தியாய் முடித்து கொடுங்கப்பா. அந்த குறித்த காலத்துல நடத்தி கொடுங்கப்பா. அப்ப அந்த வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அப்ப அந்த வேலைக்காக ஜெபிக்கிறோம். அப்ப கர்ப்பத்தின் கனிக்காக ஜெபிக்கிறோம். காத்திருப்பது இருதயத்தை இழைக்க பண்ணிருச்சு ராஜா. ஆனா விரும்பினது வரும்போது அப்ப ஜீவ விருட்சம் போல இருக்குமே, அந்த ஜீவ விருட்சம் எங்களுக்கு வேணும். இன்றைக்கு இயேசுவின் நாமத்துல வேணும். இந்த கவலைகளை எங்களை மேற்கொள்ள கூடாது. இயேசுவின் நாமத்தை நாங்க சொல்றோம். இயேசுவே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா, இயேசுவேன்னு சொல்லுங்க. அவர் எல்லாவற்றையும் உங்களுக்கு பார்த்து கொடுப்பார், எல்லாவற்றையும் நடத்தி கொடுப்பார். அப்பா, இந்த கவலைகள் இனி எங்களை மேற்கொள்ள போவதில்லை.
கண்ணீர் எங்களை மேற்கொள்ள போவதில்லை. அப்பா, துன்பங்கள் இருந்தது உண்மைதான், துயரங்கள் இருந்தது உண்மைதான். ஆனா உம்முடைய பாதத்தை நான் நோக்கி வந்திருக்கிறேன். எல்லா கவலைகளையும் என்னை விட்டு இன்றைக்கு நீக்கி போடுங்க, புறம்பே தள்ளி போடுங்கப்பா. ஒரு மன மகிழ்ச்சி, ஒரு புத்துணர்ச்சி என்னுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்துல நீர் கட்டளையிடுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அவர் நாமத்தில் ஹல்லேலூயா. அவருடைய நாமம் நமக்கு போதும். அவருடைய நாமத்தை சொல்லும் பொழுது எத்தனை பேருடைய இருதயத்துல மகிழ்ச்சியா இருக்குது, எவ்வளவு சந்தோஷமா இருக்குது இல்ல? ஏசுன்னு நீங்க சொல்லும் பொழுது அந்த இருதயம் சந்தோஷப்படும். இன்னும் எனக்கு அந்த சந்தோஷம் கிடைக்கலன்னா நீங்க இன்னும் இயேசுனுடைய அன்பை ருசி பார்க்கல. இன்றைக்கு அன்பை ருசி பார்க்கலனாலும் பரவாயில்ல, ஏசுன்னு நீங்க சொல்லுங்க. இன்றைக்கு உங்களிடத்துல, உங்க பக்கத்துல வந்து அவர் அமர்ந்திருப்பார். ஹல்லேலூயா. மூன்றாவது காரியம், கடைசியாக நம்ம ஜெபிக்க போகிறோம். வியாதியிலிருந்து கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுக்கிறார். இயேசுவின் நாமம் வியாதிகளை, பிணியாளிகளை குணப்படுத்தும். இன்றைக்கு நமக்கு வியாதி இல்லாம இருக்கலாம், ஆனா சுற்றி பாருங்களேன், நம்மளுடைய குடும்பத்தினர், உறவினர்கள் எவ்வளோ பேர் வியாதியின் படுக்கையில இருக்கிறாங்க. கொரோனா நாட்கள்ல பார்க்கும் பொழுது அந்த காட்சியை நினைச்சாலே ரொம்ப கஷ்டமா இருக்குது. கொத்து கொத்தா மக்கள் எவ்வளோ பேர் இறந்து போயிருந்தாங்க தெரியுமா? அப்போ அந்த வியாதியெல்லாம் நம்மளிடத்துல வராம, உங்களை தொடாமல், உங்களிடத்தில் அணுகாமல் கர்த்தர் உங்களை காத்து கொண்டார். ஹல்லேலூயா. வியாதியிலிருந்து உங்களுக்கு அவர் ஒரு பெரிய விடுதலையை கொடுத்தார். நம்ம குடும்பத்துல எத்தனையோ பேர் வந்து மரித்து போனாங்க, ஆனா நம்மள அது தொடவே இல்லை, நம்மள அதை அணுகவில்லை, பக்கத்துல கூட வரல. ஹல்லேலூயா. இது எவ்வளோ பெரிய கிருபை தெரியுமா? வியாதியில கஷ்டப்படுகிற பிள்ளைகள்கிட்ட கேட்டாதான் தெரியும் எவ்வளோ வேதனை, அவர்களுக்கு வேதனை, குடும்பத்தினருக்கு வேதனை. ஒரு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தா எவ்வளோ செலவாகுது. அவங்க அந்த மாதத்துக்காக எடுத்து வைத்திருப்பாங்க பணங்கள், சில காரியங்களுக்காக எடுத்து வச்சிருப்பாங்க. ஆனா ஹாஸ்பிட்டல் ஒரு வாட்டி போயிட்டு வந்தா பண செலவுகள் அநேகம் நடக்குது, பொருளாதாரத்துல கஷ்டப்படுறாங்க. அப்ப அப்படிப்பட்ட வியாதிகள் நம்மளுடைய வாசற்படியில இருக்கக்கூடாது. இன்றைக்கு நம்ம வியாதிப்படாம இருக்கலாம், ஆனா நம்மளுடைய ஃபியூச்சருக்காக, நம்மளுடைய பிள்ளைகளுக்காக, நம்மளுடைய சந்ததிக்காக எந்த வியாதியும் அவர்களுக்கு என்ன பண்ணக்கூடாது, வந்துடக்கூடாது. இந்த கேன்சர் நோய் பாருங்க, எத்தனை பேர் அவதிப்படுறாங்க, எவ்வளோ கஷ்டமான காரியம், லட்ச லட்சமா பணங்கள் செலவு செய்யப்படுகிறது. அவர்களுக்காக நம்ம ஜெபிக்கணும், அந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். அது ஈஸியான ப்ராசஸ் கிடையாது. அந்த உடம்புல அவ்வளோ வேதனை உருக்கி அவர்கள் அவ்வளோ கஷ்டப்படுவாங்க. அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக இன்னைக்கு நம்ம கண்ணீர் வடித்து ஜெபிக்கணும். கர்த்தாவே, அந்த பிள்ளைகளை நோக்கி பாருங்கப்பா. இன்றைக்கு மார்க் எழுதின சுவிசேஷத்துலேருந்து ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். 12 வருடம் ஒரு பெரும் பாடுள்ள ஒரு ஸ்திரீ இருந்தாங்க. அந்த பெரும் பாடுள்ள ஸ்திரீ பாருங்க, மார்க்கு 5ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். மார்க்கு 5:26. அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளையெல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது, அந்த ஸ்திரீ பாருங்க, ஒரு 3 காரியத்தை இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு. அப்போ வைத்தியர்கள் என்ன சொல்லியிருப்பாங்க? முடியாது, பண்ண முடியாது, ரிப்போர்ட் இப்படிதான் இருக்குது, நடக்காது, சேவ் பண்ண முடியாது, காரியம் மாறாது அப்படின்னு வைத்தியர்கள் சொல்லி கொண்டு இருப்பாங்க. அடுத்தது பாருங்க, தனக்கு உண்டானவைகள் எல்லாம் செலவழித்தும். அநேக குடும்பங்கள் இருக்குது, அவர்கள் ஒரு வியாதியில மாட்டும் பொழுது அந்த குடும்பத்துடைய பொருளாதாரம் அப்படியே கீழே இழுக்கப்படுகிறது. எல்லா பணத்தையும் அவங்க சேவ் பண்ண எல்லாத்தையும் என்ன பண்ணிடுறாங்க, அந்த ஹாஸ்பிட்டலில் கொடுக்க வேண்டிய சூழ்நிலைக்குள்ளாக கடந்து செல்லுகிறார்கள். ஆனால் அந்த வியாதியிலிருந்து அவர்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்க மாட்டேங்குது. இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தனக்கு உண்டானவைகள் எல்லாவற்றையும் அவள் செலவழித்து போட்டா. ஆனால் அந்த இடத்துல சுகம் கிடைச்சுதா? இன்னும் கிடைக்கலையே. அடுத்தது பாருங்க, சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தம். இவ்வளோ பணம் செலவு பண்ணியிருக்கோம், டாக்டர்ஸ் இவ்வளோ சொல்லியிருக்காங்க, ஆனால் ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கூட இல்லையே. ஏதாவது சரீரத்தில் கொஞ்சம் குணமானா பரவாயில்லையே, கொஞ்சம் சரியானா பரவாயில்லையே, இருதயத்துக்கு நல்லா இருக்குமே, கொஞ்சம் திடனாக இருக்குமே, நம்ம இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கோம் அப்படின்னு தோணுமே. ஆனால் சற்றிலும் கொஞ்சம் கூட அவங்க இம்ப்ரூவ் ஆகாததுனால வருத்தம் அடைந்து கொண்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் அநேகர் இருக்கலாம். அப்படிப்பட்ட பள்ளத்தாக்கின் வழியில் அந்த அழுகையில் அநேகர் போய்கொண்டு இருக்கலாம்.
கொண்டிருக்கலாம், வியாதியின் மத்தியில நீங்க போய் கொண்டிருக்கலாம். இன்றைக்கு இயேசுவின் நாமத்தை நீங்க சொல்லும் பொழுது ஒரு விடுதலை கர்த்தர் கொடுக்க போகிறார். அந்த விடுதலை சும்மா இருக்காது, பரிபூரணமா இருக்கும். குணமடைந்துருவாங்க. அவர் வசனத்தை அனுப்பி குணமாக்குகிற தேவனாய் இருக்கிறாரே, அப்படிப்பட்டவர் நம்மளை என்னை கைவிட போறதில்ல. என்னுடைய தேவன் கைவிடுகிறவர் அல்ல, அவர் என்னை விட்டு விலகிறவரும் இல்லை. நமக்கு இந்த சரீரத்துல வருகிற ஒவ்வொரு பிரச்சனையும் அவர் நேர்த்தியாய் குறித்த காலத்துல அவர் அதை சுகப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? அந்த பெரும் பாடுள்ள ஸ்திரீ சுகமடைந்தாள். எப்படி சுகமடைந்தால்? மார்க் 5:34 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். ஹல்லேலூயா. அவளிடத்துல இருந்தது ஒரு விசுவாசம் ஆண்டவர் மேல, இயேசுவின் மேல அவள் காட்டினது ஒரு விசுவாசம். ஆனா அவளுக்கு கிடைச்ச பலன்கள் பாருங்களேன். உன் விசுவாசம் முதல்ல உன்னை ரட்சிக்கும், அப்புறம் அவளுடைய வேதனையை அது நீக்கும், அதுக்கப்புறம் பாருங்க சமாதானத்தோட தங்கி இருக்க செய்யும். உன் வேதனையை நீக்கி சுகமாயிருக்க கர்த்தர் இன்றைக்கு கட்டளையிட போகிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய விசுவாசம், அந்த விசுவாசத்தை மட்டும் நீங்க கர்த்தரிடத்துல கொடுத்து பாருங்களேன், உங்க விசுவாசத்தை மட்டும் நீங்க காட்டி பாருங்களேன், கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் அந்த சுகவீனத்துல இருந்து ஒரு பெரிய விடுதலையை கொடுக்க வல்லவர். ஹல்லேலூயா. டாக்டர்கள் இடத்துல நம்ம காட்டுகிற விசுவாசத்துல கொஞ்சம் நம்ம கர்த்தர் இடத்துல காட்டினா போதும், அவர் நம்மை சுகப்படுத்துவார். ஃபுல்லா உங்களால எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அவரை நம்பி பாருங்களேன். உங்களுடைய இருதயத்துல அவரிடத்துல கொடுத்து பாருங்களேன். எனக்கு டாக்டர்ஸ் முக்கியம் கிடையாதுப்பா, மற்றவர்கள் சொல்லுகிறாங்க இந்த வியாதி அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு சொல்றாங்க, மனிதர்களுடைய ஒப்பீனியன் எனக்கு முக்கியம் கிடையாது, அவர் எனக்கு முக்கியம். அவரிடத்துல நான் விசுவாசமா இருக்கும் பொழுது என்னுடைய எல்லா காரியங்களும் எல்லாவற்றையும் அவர் சீர்படுத்தி போடுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம ஜெபிக்கலாமா? இன்றைக்கு நீங்க வியாதிப்பட்டு இல்லாம இருக்கலாம், ஆனா உலகத்துல எவ்வளோ மனிதர்கள் வியாதியோடு இருக்கிறாங்க, எவ்வளோ மனிதர்கள் அந்த அழுகையின் பள்ளத்தாக்குல இருக்கிறாங்க. இன்றைக்கு எத்தனை பேர் காலையில எழுந்திருக்க மாட்டாங்க தெரியுமா? கர்த்தர் நம்மை கிருபையாய் நிறுத்தி இருக்கிறார். நம்மளுடைய பிள்ளைகளை காத்தார். கைகளை உயர்த்தி கண்களை மூடி ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அப்பா, எங்களை கிருபையாய் நீர் நிறுத்தினது உண்மைதான். அப்பா, எங்களை கிருபையாய் நீர் வைத்தது உண்மைதான். அப்பா, இந்த வியாதியிலிருந்து, இந்த அப்பா இந்த கஷ்டத்திலிருந்து, இந்த அழுகையிலிருந்து அநேக பிள்ளைகள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. அநேக பிள்ளைகள் வியாதியின் படுக்கையில இருக்கிறாங்க. அப்பா, இந்த நிமிஷத்துல ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாங்க, சர்ஜரியில இருந்து கொண்டு இருக்கிறாங்க. இயேசுவின் நாமத்தை நாங்க சொல்றோம், தொட்டு குணமாக்கும் ராஜா. இயேசுவின் தழும்புகளால, அவருடைய கையில இருக்கிற ஒவ்வொரு தழும்புகளினால நம்ம சுகம் அடைந்தோம். ஆணி பாய்ந்த அந்த கை நம்மளை சுகப்படுத்தினது. இயேசுவின் ரத்தத்தை நாங்கள் தெளித்து ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா, இந்த நேரத்துல ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். கேன்சர்ல கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். அப்பா, தொட்டு சுகமாக்குங்க ராஜா. நீர் தொடுவீராக, நீர் அந்த பிள்ளைகளை தொடுவீராக ராஜா. இந்த நிமிஷத்துல அந்த சுகத்தை கட்டளையிடுவீராக ராஜா. அப்பா, பரிபூரண சுகம், ஒரு குணமடைகிற சுகம் நீர் கொடுப்பீராக ராஜா. இயேசுவின் நாமத்துல நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா, எங்களிடத்துல கண்டிப்பா அந்த விசுவாசம் காணப்படும். அப்பா, நான் விசுவாசிக்கிறேன். நீங்க சொல்லுங்க, இயேசுவே நான் விசுவாசிக்கிறேன், இயேசுவே உம்மை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுங்க. எல்லா நோய் நொடிகளும், எல்லா வியாதிகளும் இந்த நிமிஷத்துல நம்மளை விட்டு நீங்கி போகிறது. இயேசுவின் நாமத்தை நம்ம சொல்லும் பொழுது அதுல இருந்து ஒரு பரிபூர்ண விடுதலை அவர் கட்டளையிடுகிறார். அப்பா, சுகவீனத்துல இருக்கிற பிள்ளைகள், அப்பா கஷ்டத்துல இருக்கிற பிள்ளைகள், பொருளாதாரத்துல கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நேர்த்தியானதை நீர் செய்து கொடுங்கப்பா. தேவையான காசை நீங்க கொடுங்கப்பா. அப்பா, மனிதர்கள் மூலமா நீங்க சந்திங்க ராஜா. அப்பா, அந்த சரீரத்துல இருக்கிற ஒவ்வொரு காயங்களையும் நீர் ஆற்றுவீராக. இயேசுவின் நாமத்துல நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களுக்கு வேற எதுவும் தெரியாது அப்பா, எங்களுக்கு வேற எதுவும் புரியாது. உம்முடைய நாமம் மட்டும்தான் ராஜா தெரியும். உம்மிடத்துல மட்டும்தான் நாங்க வந்து சொல்லுவோம். இயேசுவே, தொட்டு சுகமாக்குங்க. இயேசுவே, நீர் சுகமாக்குகிற தேவனே, தொட்டு சுகமாக்குவீராக. உம்முடைய வல்லமை பாய கடவுது. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.